இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கழிந்த ஒரு மாதத்தை முடித்து புதிதாய் இந்த மாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கழிந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்தது போல இந்த மாதம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நாம் அவரை பற்றி கொள்ளும்படியாய், அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடியவர்களாய், இயேசுவோடு நாம் நடக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களாய் இந்த மாதத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கழிந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் பல நன்மைகளை நம்முடைய குடும்பத்துக்கு செய்தார். இந்த ஜூலை மாதத்திலும் 1ஆம் தேதியில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். நான் அவரது கரத்தை பிடித்து நடக்க வேண்டும். நான் அதிகமாய் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவரோடு உள்ள தொடர்பு என்னை விட்டு போகாதபடிக்கு அவரிடத்தில் நெருங்கி போகக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் நடந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீ பெரிதானவைகளை காணப்போகிறாய் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு தத்தம் உரைத்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையினுடைய காரியத்திலேயா இருக்கலாம், வேலை விஷயத்திலேயா இருக்கலாம், தொழிலில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார், வருமானத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆண்டவரை தேட தேட அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருப்பார். அவர் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் சிறியவன் என்றும் பெரியவன் என்றும் பட்சபாதம் பார்க்காத ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தேடுவதினால் இதிலும் பெரிதானவைகளை நீ காணப்போகிறாய். உன் புருஷன் இதுவரைக்கும் மதுபானத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கலாம். அவரை விடுதலை பண்ணுவார் யாரும் இல்லை. எப்படி அவர் விடுதலையாய் வெளியே வருவார் என்று நீ பல முறை தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிதானவைகளை காணப்போகிறாய். நீ ஆச்சரியப்பட விதத்தில் உன் புருஷனுக்குள் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். விபச்சாரத்தின் ஆவிகள் உன் குடும்பங்களை விட்டு வெளியேறி உன் குடும்பம் சீர்படுத்தப்பட்டு அந்த சிறையிருப்புகளெல்லாம் மாற்றப்பட்டு உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். பார்க்கிறவர்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிற விதத்தில் இதிலும் பெரிதானவைகளை நான் உன் குடும்பத்தில், உன் தொழிலில், உன் ஊழியத்தில், உன் நண்பர்கள் மத்தியில், உற்றார் உறவினர்கள் மத்தியில் நான் செய்து காண்பிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய மாதத்தின் 1ஆம் தேதியில் நம்மை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நீ ஆண்டவரிடத்தில் இத்தனை நாட்களாய், வருடங்களாய், மாதங்களாய், நாட்களாய் நீர் கண்ணீர் வடித்தது உண்டு. அது தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. அநேகர் உன்னை கேலியாய் பேசியிருக்கலாம், உன்னை அவமான வார்த்தைகளாய் சொல்லியிருக்கலாம். நீ எதற்கு வேதாகமத்தை தூக்கி கொண்டு சபைக்கு சென்று கொண்டிருக்கிறாய்? உன் குடும்பத்தில் தரித்திரம் அல்லவோ காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் ஏழ்மையான நிலையல்லவோ காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு செழுமை காணப்படவில்லையே. உன் புருஷன்
குடிகாரனாய் இருக்கிறானே, உன் பிள்ளை வேறுவித காரியங்களில் பாவ காரியங்களில் விழுந்து கிடக்கிறானே என்று உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு அந்நியர்களுக்கு மறுபேச்சு பேசாதபடிக்கு தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் உங்கள் துக்கங்களை, துயரங்களை, பாடுகளை, கஷ்டங்களை ஊற்றி கொடுத்தீர்களோ அதை பார்த்த தேவன் சொல்லுகிறார், இல்லை மகளே, நான் உன்னை நிந்தித்தவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன். எப்படி உயர்த்தி காட்டுவேன் என்றால், இதிலும் பெரிதானவைகளாய் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னை நான் பெரிதானவைகளை காண செய்வேன். நீ எவையெல்லாம் சிறிதாய் எண்ணிக்கொண்டிருப்பாயோ அதை விடவும் 2 மடங்காய் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுக்கு ஒரு இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்குக்கு 100% ஆசீர்வாதத்தை கொடுத்தார். குடும்பத்துக்கு மகிமையான ஆசீர்வாதத்தையும் பெரிதான ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்தின் 1ஆம் நாளில் அவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதியில் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று தேவன் வாக்குத்தத்தமாய் எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்நியர்கள் எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அநேக முறை தோல்விகள் தான் அடைந்தோம், அநேக முறை நாங்கள் கண்ணீரோடு விதைத்தோம், அநேக முறை ஏக்கத்தோடு ஒதுங்கி இருந்தோம். ஆனாலும் தேவன் இந்த மாதத்தில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான். அதை நான் பற்றி பிடித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே என் குடும்பத்தில் அந்த மகிமையான காரியங்கள், அசாத்தியமான காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது இந்த மாதத்தில் நடந்தேறட்டும் ஆண்டவரே. நடக்க முடியாது என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் எழும்பி நடக்கட்டும் ஆண்டவரே. தடைப்பட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் இந்த மாதங்களில் ஆண்டவரே தடைகளை உடைத்தறிந்து ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாய் இந்த மாதம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் நன்மைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய திருமணங்கள் தடைபட்டு கிடக்கிறது, அந்த திருமணங்கள் எல்லாம் நடைபெறட்டும் ஆண்டவரே. வியாதிகள் குணமடையட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்டு கிடக்கிற அநேக ஜனங்களை தேவன் தூக்கிவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிதானவைகளை எங்கள் குடும்பத்தில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.